couldn't. Can't எங்கே நம்ம யூஸ் பண்ணணும், couldn't எங்கே யூஸ் பண்ணணும்? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா can't அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். இதே இது couldn't அப்படின்னா முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த செய்ய யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா என்னாலாம் அதை பண்ண முடியாது அப்படின்னு உடனடியாக நம்ம மறுக்கிறோம் இல்லையா, அதுக்கு காண்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த வேலையை மட்டும் முடிச்சிருப்பா அப்படின்றாங்க, என்னாலாம் முடியாதுமா போமா அப்படின்றீங்க. அப்போது ஐ கான்ட் டூ திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்னால் முடியாது. இதே இது couldn't அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீ தான் நல்லா பாடுவியே, கொஞ்சம் எங்களுக்கு பாடிக்காமியே அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு தொண்டை கட்டியிருக்கு, நீங்கள் பாட ட்ரை பண்ணுறீங்க ஆனால் முடியல. அப்போ நீங்கள் சொல்லலாம் ஐ couldn't sing, ரைட்? ஸோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி முடியலை அப்படின்னா couldn'ட்டும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாமையே என்னால் சுத்தமாக முடியாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்றத மறுக்கிறதற்கு காண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான 2 சென்டென்சஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஐ டேஷ் ஃபினிஷ் தி ஃபுட் அண்ட் ஸ்டஃப்டு, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு, என்னால் சாப்பிட முடியலை. அப்போ வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு, அது ட்ரை பண்ணுறீங்க, அப்பா போதும்ப்பா அப்படின்னு இருக்குது. அப்போ ட்ரை பண்ணி அங்கே எனக்கு முடியல, அதனால நீங்கள் சொல்லலாம் ஐ couldn't finish, ஐ couldn't finish, என்னால் அதை சாப்பிட முடியவில்லை ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்குது. இதே இது பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட நீ பேசிடு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்களும் அவங்களும் சண்டையாக இருக்கீங்க, என்னாலாம் அவன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ காண்ட். அப்போ நீங்கள் பேசணும்னு ட்ரையெல்லாம் பண்ணலை, அப்ரப்டாக மறுத்துட்டீங்க, என்னால் அவன்கிட்டலாம் பேச முடியாது அப்படின்ட்டு. அப்போது காண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரைட்? ஒரு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் ஒன்று கீழே டிஸ்பிளே பண்ணுறேன் அண்ட் நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டெய்லி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் இங்கிலீஷ் வித் ரீனாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் இங்கிலீஷ் வித் ரீனால ஜாயின் பண்ணிக்கோங்க. டாடா, பை, see you.